ஆற்று வழியாக வரலாம் சொல்லிட்டு ஆற்று வழியாக வந்தோம். பாப்பா வந்து தண்ணியில் வண்டி ஓட்டி போகிறேன், நடந்து போகிறேன். ஒரு தண்ணி கொஞ்சமாக தான் போகுது எங்கள் நேரம். எனக்கு மூச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அக்கா சொல்லிட்டு போகிறேன் எனக்குன்னு இருக்குதான். சரி சரி வாங்க. காலையில் தான் தண்ணிலாம் ஊற்றிக்கலாம் பாரு செடியில். ஆமாம், அப்போ கூட பெரியம்மா பார்க்கல. செம்ம வாசனை பாப்பா. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து மென்ன வீடியோ பார்க்க போகிற சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெரியம்மா வீட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து போகிறோமே, பாஞ்சாலி பெரியம்மா வீட்டுக்கு. வந்து திடுக்குன்னு ஏன் போகிறீங்க நினச்சிங்கன்னா அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. ஏன்னு பார்த்தா அக்கா வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது, அதுதான் பார்க்கலாம் சொல்லிட்டு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வாங்க பார்க்கலாம். சரி வாங்க போகலாம். நாங்கள் ஆற்று வழியாக வரலாம் சொல்லிட்டு ஆற்று வழியாக வந்தோம். பாப்பா வந்து தண்ணியில் வண்டி ஓட்டி போகிறேன், நடந்து போகிறேன். ஒரு தண்ணி கொஞ்சமாக தான் போகுது எங்கள் நேரம். எனக்கு மூச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கொஞ்சமாக தான் தண்ணி போகுது. பாப்பா போகிறாங்க போகிற சுற்றி இந்த பக்கம் எத்தனை தூரம். எங்கள் அக்கா ஊர் பக்கம் எல்லாமே பக்கமே சவுக்கு மரம் தான். நாங்கள் நடந்து போகும்போது நிறைய பார்த்து நல்லா ஜலை பேசின்னு போகிறேன் நானும் ஜெயா எல்லாம். இப்போ வந்து டிரைவர் வந்து ஜெயா தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சவுக்கல்ல வந்து மல்லாட்டெலாம் நிறைய போடுறாங்க. இதுதான் மல்லாட்டை. இது வந்து துணி ஏன் கட்டிக்கிறேன்னா பண்ணிக்கிண்ணி வந்து நோண்டுறது தான் துணி கட்டிக்கிறாங்க. ஃபுல்லாக மல்லாட்டை தான். பேசினே போகிற ரோடு துணி கட்டினா. அம்மா இன்னும் வந்தோடனே சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க போல. அக்கா என்ன ஃபர்ஸ்ட் நான் அக்காவுக்கு ஃபோன் பண்ண நான் வர சொல்லிட்டு காலையிலே வந்து பூவும் சொன்ன போது அதெல்லாம் சுட்டு ரெடி பண்ணி வச்சிருந்தேன். நம்மளுக்கு நான் கரெக்டாக 11 மணிக்கு வரை இட்லி சாப்பிடுவேன். இன்னும் கொஞ்ச நேரம் சாப்பாடு சேஞ்ச் பண்ணு சொல்கிறாங்க. சாப்பாடே செஞ்சிருப்பான். நீங்கள் உங்களை நம்பி செய்ய கூட முடியாது, வரன்ட்டு வர மாட்டீங்க. சொல்லிக்கிறேன். இப்போ நீங்கள் வரன்றதுனால பெரியம்மா வந்து மாடு ஓட்ட போல பெரியப்பா போய்கிறாரு. மாடு ஓடி போயிது. ரேஷனில் அடிச்சு போட்டாங்க வாங்கினா. சரி இன்னும் கொஞ்ச நேரம் பாட்டுன்னு போகணுன்ட்டு உட்காந்து இருக்கலாம். நானே இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்தால் நான் போயிட்டு வாங்க. ஆமாம் மாட்டுக்கிட்ட. சரி சரி நீ சாப்பிடல பெரியம்மா? சாப்பிடலாம். சரி 2 பேரும் கிளம்பிட்டீங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு. சாப்பிட்டு முடிச்சா அக்கா விட்டு அஜிந்தா கலர் டிசம்பர் பூ பூக்குது. அது பெரிய தான் போகிறேன். எனக்கு அந்த பூவுன்னா ரொம்ப பிடிக்கும். பெரிய வந்து தள்ள வச்சுக்காங்க அந்த கலரு. ஆமாம், நம்ம வீட்டை பால் ரோஸ் நீல கிளம்புற நீல டிசம்பர் இருந்து பார்த்தியா, ஆடு தான் மென்னு வீணாகிருது. பெரிய முட்டை அழகாக இருக்குது. நாங்கள் பார்த்து பேசுவோம். சரி வாங்க சொல்லதான் நான் பறிக்காத விட்டுருக்கேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வரும்னு சொல்லிட்டு எந்த ஒரு செடியிலும் பூ வந்து பெருக்காமல் பெரிய மூட்டை வச்சுக்கிறாங்க. இன்னும் அங்கங்கே செடி இருக்குது. அங்கே பெரியம்மா ஒரு செடியில் பெருகுது, நீ ஒரு செடியில் பெருகிறம்மா. மொத்தம் 3 செடி ஃப்ரெண்ட்ஸ். இது 2 அங்கே ஒரு செடி பூ பூத்துருக்கு. நிறைய இருந்தது. அப்பா என்ன பண்ண தெரியுமா, அறுத்து போட்டார். அப்புறம் அது அறுத்து விட்டாதான் சீக்கிரம் துளுக்கும். அப்புறம் வந்து சங்கீதாக்கா வச்ச கத்திரிக்காய் செடி அப்புறம் வந்து மிளகா செடியெலாம் வந்து காய்க்க ஆரம்பிச்சிடுச்சு. பூரா நத்தை கடிச்சிச்சு. நத்தையா? நத்தைனா அந்த மேய் மெத்த நம்ம பாம்புக்கு தண்ணி எடுத்துமோ சொல்லும் போது அந்த நத்தை தான் செடி. இது வந்து சங்கீதாக்கா நாட்டு செடி, பெரியப்பாங்க நாட்டு செடி, பெரிய செடி. இதுவும் மிளகா காய்ச்சிடுச்சு. பெரிய மிளகா இருக்கு நிறைய இருக்குது. இது நின்று நட்டுது. அதுக்கு பிற்பாடு ஒரு செட்டு வாங்கி வந்து நட்டுது. அதுக்கு பிற்பாடு ஒரு செட்டு இந்த ஐட்டம் 3 ஐட்டமாக நட்டு. தக்காளி எல்லாம் சங்கீதாக்கா வாங்கி வந்து நட்டுது. அந்த நத்தை ஓடு சொல்லுவாங்க பார்த்தியா, அது வந்து செடி வந்து கட் பண்ணி போடுறோம். அது தெரியாத அக்கா பெருசெடி கட் பண்ணி போடுது, பெருசெடி கட் பண்ணி போடுன்னு சொல்லி 2-3 ராத்திரி ஏந்து என்ன பண்ணோம், ஒரு 10 மணிக்கா லைட் வச்சு பொறும்பி ஆசை போட்டோம். நம்ம என்ன வேலை பண்ணிடுறாங்க. மிளகா நீட்டாக பார்த்தியா, பெரியம்மா காட்டினாங்க. நம்ம நீட்டு மிளகானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், ஏன்னா வந்து காராது. தாளிச்சு உப்பு வச்சு வறுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். டிசம்பர் நிறைய போட்டு இந்த செம்பு புது ஒரு மரம் கூட புது சொன்னேன். டிசம்பர் மாதம் முடிஞ்சிடுச்சுன்னா குறைஞ்சிரும் பூ. ஆமாம், அப்போ அந்த ஒரு மாதம் தான் வந்து பூவே நிறையா பூக்கும். அதுக்கப்புறம் வந்து கத்து செடி பெருசாகுதா, அந்த ஒன்று தான் தப்பு. இந்த வாழை மரம் வந்து வாழைக்கெல்லாம் வந்து தெளிச்சு இப்போ வந்து வெட்டி விட்டு இப்போ 2வது வாட்டியா 3வது வாட்டியா பெரியம்மா வெட்டி போட்டு எப்போ குளத்துறது அப்பப்போ வெட்டி விட்டு வந்து திருப்பி வந்து வளருது. ஒரு மாங்காய் கன்று இருக்குது. அங்கே 2 கன்று இருக்குது, அங்கேயே 3 கன்று இருக்குது.
ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து வீட்டு ஒட்டிலையும் வந்து மிளகா செடி வந்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து குண்டு மிளகான்னு சொல்லுவாங்க. ஒன்று போட்டால் வந்து காரம் அவ்வளோ தூரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மிளகாலாம் பப்பாளி கன்று இருக்குது. அப்புறம் வந்து கீழே வந்து கத்திரி செடியெலாம் வந்து நட்டுருக்காங்க. இதில் வந்து அதை கடைசி வரைக்கும் நட்டுக்கிறாங்க. நிறைய பூக்கள் பெரிய சொல்லியிருந்தாங்க. சங்கீதா பாப்பாலாம் வாங்கி வச்சு போய் பார்த்துக்கிறோம். நம்ம பூ கொஞ்சம் குறைஞ்சிடுதான். ஆமாம் ஆமாம், கட்டி தள்ளி வச்சுக்கலாம். மாதம் முடிஞ்சிடுச்சுல, அறுவடை குறையும் தான். வாங்க இன்னும் அது சேர்ந்தா இது சின்ன இவ்வளோதான் சும்மா செடியாக இருக்குது. ஒரு 2 கன்று 200 ஊற்றுவாங்க. அது 100 ரூபா, இது 100 ரூபா. ஆனால் இது வந்து சின்னதெல்லாம் வந்து பூ வைக்குது பார்த்தீங்களா? இது 100 ரூபா இந்த கன்று. பரவாயில்ல. அப்படின்னா இந்த மரத்துல மாங்காய் பழம் சாப்பிடலாம் போல. வந்து இன்னும் கொஞ்சம் வளர்த்து நல்லா காய் வைக்க முடியும். வந்து வித்துது போயிரு. 2 மாங்காய் கன்று வாங்கணும், 1 100 ரூபா. இதெல்லாம் வந்து ஊட்ட போட்டது. அதனால தான் ஒன்று இதெல்லாம் வந்து பெருசாக வளர்ந்தாதான் வந்து காய் வைக்கும், பூ வைக்கும். இதில் வந்து அதிசயம்டா, இப்பயே வந்து பூ வச்சுட்டு சூப்பராக இருக்குல்ல கன்று. ஆமாம். சப்போட்டா மரமும் வந்து ரொம்ப வந்து பெருசாகிடுச்சு. ஊர்லேயே அண்ணா இருக்கு பார்த்தலாம் வந்து சின்ன மரம் இப்போ நல்லா பெருசாகவே ஆயிடுச்சு மரம். நல்லா இந்த பக்கம் தாழ்த்தி விட்டு சூப்பராக பெரிய மரம் ஆகிட்டாங்க. காய் இருக்குதா ஒன்று அப்படி இப்படி இருக்குதா? இருக்குது காய் இருக்குது. ஒரு காய் இருக்குதா? இது வந்து சின்னது. ஆமாம், இதான் வந்து பெருசு. சரி வாங்க பார்க்கலாம். தோ தெரியல. சரி வாங்க. இருக்கிற வாழை மரத்தில் வாழை கொலையே இல்லைன்னா முன்னாடிக்கிற வாழை கொலையில் வந்து எல்லாத்துலேயுமே வந்து இப்போ தான் வந்து இதில் வந்து வாழைப்பூ வந்து வச்சுருக்கு. வாழைப்பூ வச்சு கொலைத்தள்ளி இருக்குது. மற்ற எல்லாமே வந்து வாழைப்பூ வந்து அடுத்தாச்சு. மொத்தம் 3 கொலை இருக்குது. இப்போ தான் வந்து ஒன்று பிஞ்சு, மீதி எல்லாமே வந்து கொஞ்சம் லைட்டாக முத்தின மாதிரி இருக்குது. நல்லா பெருசாச்சுன்னா பெரிய மரமாக நல்லா காய் நல்லா முத்துச்சுன்னா நம்ம வெட்டி நாமளே சட்டம் சாப்பிடலாம். இது என்ன ஃபங்க்ஷனுக்கு கொடுத்தாலும் கொடுக்கலாம். சிப்ஸுப்பா வித்துறாங்களாம். அக்கா சொல்கிறாங்க சிப்ஸுப்பா வித்துருவோம் சொல்லிட்டு. சாப்பிட்டது மீதி எவ்வளோ தூரம் சாப்பிட முடியாது, அதனால வந்து வித்துடலாம். பழம்பழத்தான் எங்களெல்லாம் அக்கா கூப்பிடுவோம். பழப்பழம் 10 கிராமான்னு. எதுவும் தூரம் போகணுமான்ற இடத்துல நாங்கள் சரியாக போக மாட்டோம். ஆனால் வித்துருவாங்க. எக்ஸ்ட்ரா பார்த்து வித்துடலாம். சரி நான் பூ கட்டுறேன். கட்டுங்க மெத்தல காய் துணி காடுது. ஆனால் எடுத்துன்னு வரேன் காயுது. போய் துணி போயிட்டுன்னு வருமா? பட்டு போகலாம். சரி வாங்க. எலுமிச்சை மரத்துலேயே வந்து எலுமிச்சை மரம் வந்து இருக்குது. வெய்ய காலத்துக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ தான் வந்து பிஞ்சு வந்து வச்சிருக்கு. சின்னதாக இருக்குது. முத்துச்சுனாலும் நல்லா போச்சு. இப்போ வந்து துணி எடுக்கணுமா? சரி வாங்க. இந்த மிளகா செடி வந்து அது மாட்டு வந்து கொடி மாதிரி வந்து மேலே ஏறுதுமா. மிளகாலாம் நிறைய காய்ச்சிக்குது. ஆனால் என்ன கொடி மாதிரி மேலே போகுது. பாரிஜாதம் செடியே வந்து ஓவர்டேக் பண்ணுறோம் போல. பச்சை மிளகா சூப்பராக இருக்குதா? இது நல்லா நிறைய காய் காய்ச்சிக்குது. அதுதான் அக்கா எல்லா செடி வைப்பாங்க. மிளகா செடி, கத்திரிக்காய் அப்பப்போ. இந்த பக்கம் பார்த்தா சிவத்து வட்டா இருக்குது. பார்த்துட்டேன். அந்த சைடுலேருந்தே நான் பார்த்துட்டேன். பார்த்தீங்களா? சூப்பர். இந்த பாரிஜாதம் பூ நிறைய பூ போகுது. முன்னெல்லாம் வந்து பார்த்துருக்கும் போது இப்போ வந்து அரும்பு வைக்கிது பாருங்க. இதுதான் அரும்பு தான் முக்குது. எங்க கண்டுபிடிச்சிக்கிறீங்க? பாப்பா நீங்க அது பார்க்கவே இல்லை. சரி வச்சுங்க. அக்கா சொல்லுவாங்க எனக்குன்னு இருக்குதான். சரி சரி வாங்க. ஆமாம் அப்போ கூட பெரியம்மா பார்க்கல. வாசனை பாப்பா. சரி வாங்க. அம்மா வந்து பூ வந்து கட்டி என் தலையை வந்து வச்சு விட்டாங்க. நான் வந்து பாரிஜாதம் பூ வச்சுக்கிறேன். தெரியுதா? தெரியுது. பாப்பா வந்து டிசம்பர் பூ ரோஸ் பூ வச்சுட்டா. நான் அஜந்தா பூ கட்டி பாப்பா தலையில் வச்சுட்டேன். அதே கலர் வந்து ரோஸும் கூட. ஆமாம் இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது. ஜெயஸ்ரீ சாம் சூப்பராக இருக்குது. சரி வாங்க.